ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி மாவை வச்சு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான தவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தவா இட்லிக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு தோசைக்கல்லில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது ஒரு மீடியம் சைஸ் தோசைக்கல் தான், அதனால் நான் இந்த மசாலாவை ஒரு 3ஆக பிரிச்சுக்கிறேன். உங்களோட தோசைக்கல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இதை நீங்கள் 4ஆக கூட பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா நைட்டை அரைச்சி காலையில் புளிக்க வச்ச இட்லி மாவு இல்லை தோசை மாவு எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மசாலா மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வேகும்போது தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இதை திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த மசாலா மேலே கொஞ்சமாக நான் இட்லி பொடி தூவி விட்டுக்கிறேன். இட்லி பொடி தூவுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தூவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இட்லி பொடி தூவும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த தவா இட்லிக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.